ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கார்டனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கல்யாண முருங்கை, இதை பாருங்கள். அடுத்து துளசி, அடுத்து வாழை மரம். வாழை மரத்தில் என்ன இருக்குன்னா சிங்கம் வெடிச்சிருக்கு. இப்போ என்ன இதில் இந்த வாழை மரத்தில் கொஞ்ச நாள் விட்டால் வாழைப்பூ வந்துடும். அடுத்து சுண்டைக்காய் செடி, இதில் பிஞ்சு கூட இருக்குது பாருங்களேன். இது செம்பருத்தி, இதில் ஒரு மொட்டு வச்சுருந்துச்சு. இது கொஞ்சம் கால் கழித்து கருகிருச்சு. இதில் பூச்சி வச்சுருக்கு அதனால். அடுத்து வாழை மரம், இதுலேயும் சிங்கம் வெடிச்சிருக்கு, பார்த்துக்குங்க. அடுத்து மாங்கன்று, அடுத்து ஆரஞ்சு பாருங்கள். இது முருங்கை. இந்த முருங்கைக்காய் இப்போ தான் வச்சா அதுக்குள்ளே வந்துருச்சு. இந்த மண்ணுக்கு வந்துடும் நினைக்கிறேன். பாவக்காய் செடி, அடுத்து இதுவும் செம்பருத்தி தான். இது வாழைக்கன்று, பக்கத்துலேயே சிங்கம் வெடிச்சிருக்கு பாருங்கள். இது முருங்கைக்காய் தான். இதுவும் முருங்கைக்காய். அடுத்து இதுவும் ஒரு வாழைக்கன்று. இது பேர் தெரியல. இது பேர் நேந்திர வாழைக்கன்று. இதில் 5 சிங்கம் வச்சுருக்கீங்க பாருங்களேன். 1 2 3 4 5, 6வது சிங்கமும் வரப்போகுது. இது இங்கே வரப்போகுது. அடுத்து இது மஞ்சள் கன்று, அது பாவக்காய், இது ரோஸு, அது பப்பாளி. இதுவும் பப்பாளி தான். இதில் பூ வச்சுருக்கு பாருங்களேன். இதுதான் பூ. இது இதுவும் பச்சை மிளகா தான். இது நெல்லிக்காய். நெல்லிக்காயில் சோப்பு தண்ணி பட்டனால ஒத்துக்கலை. இது மாதுளை, இது பப்பாளி, இது ஆலோவேரா, அது லெமனு, சங்குப்பூ, இது தென்னங்கன்று, அது ஆலோவேரா, இது மாதுளை, இது மருதாணி, முருங்கைக்காய். இதுவும் அடுத்து நெல்லிக்காய், அடுத்து சீத்தாப்பழம், அடுத்து முருங்கை, திரும்பியும் அப்புறம் மாங்கன்று, கொய்யாக்கன்று, ரோஸு, மஞ்சள் கனகாமரம், சிவப்பு கனகாமரம் இங்கே இருக்குது. பலாக்கன்று, திரும்பியும் வாழை மரம், அதில் செவ்வாழை, அதனால் சிங்கம் வெடிச்சிருக்கு. கொய்யாக்கன்று இருக்குது, பலாக்கன்று இருக்குது, மிளகா. அடுத்து இது நார்த்தங்காய், பெரிய கன்று பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் போட்டுருங்க. டாட்டா.